மாதா தொலைக்காட்சியின் எங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம். வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் உண்மையாகவே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். யார் என் தாய், யார் என் சகோதரர் என்றார் நம் ஆண்டவர் இயேசு. யார் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களே என் தாயும் சகோதரனும் சகோதரியும் என்றார். மாதா தொலைக்காட்சியை கண்டு களிக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளும் உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக மாறுகின்றார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவாக்கு பகுதிகளை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியின் பின்னணியை பற்றி சற்று சிந்திப்போம். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலின் 2ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக கடவுள் பெண்ணை படைப்பதையும் அதை மனிதனிடம் ஒப்படைப்பதையும் படைப்பில் பெண்ணினுடைய பங்கு என்பதை பற்றியும் ஆணும் பெண்ணும் இணைந்து எப்படி படைப்பை நிறைவேற்றுகிறார்கள் என்பதை பற்றியும் அழகான அற்புதமான இன்றைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான கருத்துக்களை சொல்லுதுன்னு சொன்னாக்க அதில் மிகை கிடையாது. முதலில் நாம் பார்க்கின்றோம், இறைவன் எல்லாவற்றையும் படைக்கின்றார். படைப்பின் சிகரமாக மனிதரை படைக்கின்றார். படைப்பின் சிகரமாக ஆண்டு நடத்த பொறுப்போடு நடந்து கொள்ள, படைப்புகளை பொறுப்போடு நடந்து கொள்ள படைப்பின் சிகரமாக இறைவன் மனிதனை படைக்கின்றார். அதில் கடவுள் மனிதனை பார்க்குறாரு. கடவுள் படைச்ச எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. வான மண்டலங்கள் இருக்கிறது, இப்போ கடல் இருக்கிறது, பூவுலைகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் படைச்சிட்டாரு. கடவுள் மனிதன் தனியே இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். கடவுளே ஃபீல் பண்ணுறார், மனிதன் தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறார். அதே வாரத்தை மீண்டும் ஒரு 5 வருஷங்களை கழித்து மீண்டும் வருகிறது. மனிதன் தனக்கென்று ஒரு தகுந்த துணையை காணாது இருக்கிறான். இங்கே ஒரு நிலைமை. மனிதன் தனியாக இருப்பது, ஆண் தனியாக இருப்பது கடவுளுடைய திட்டம் அல்ல என்பதை சொல்லி இந்த வாசகம் ஆரம்பிக்குது. ஆணுக்கு இணையாக, துணையாக, கொடையாக, நிறைவாக பெண்ணை படைப்பதாக இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றன. எல்லா ஜீவராசிகளையும் படைச்சிட்டு கடவுள் மனுஷன்ட கூட்டிட்டு வர்றாரு. அவற்றுக்கு என்னென்ன பெயரிட விரும்புகிறான் என்று பார்ப்போம் என்று சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. அதுக்கு ஒரு விவிலிய வல்லுநர் அழகாக கருத்து சொல்றாரு. இப்போ ஒருத்தருக்கு நம்ம பேர் வைக்கிறோம் அப்படின்னம்னாக்க அதை விட நாம் அது மேல் அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில் பார்க்கணும்னா ஒரு வெற்றி பெற்ற அரசன் இன்னொரு அரசனை தோற்கடித்த பிறகு அந்த இடத்தில் வேறொருவனை உருவாக்கும்போது அவனுக்கு புதிய பெயரை கொடுக்கிறார். அந்த பெயரிடுதல் என்பது அதிகாரத்தையும் ஆளுமையும் கொடுக்கிறது. அப்போ இந்த ஃபாதர் சொன்ன மாதிரி படைப்பின் சிகரமாக மனிதனை படைத்தான் என்பது கடவுளுடைய திருவுள்ளமே கூட. சங்கீதம் திருப்பாடல் 8 நம்ம அதை தான் பார்க்கிறோம். படைப்பின் சிகரமாக மணிமுகடமாக மனிதனை படைக்கிறார். இந்த மனிதன் பெயர் சூட்டுகின்ற ஒரு நிகழ்வும் அதை தான் குறித்து காட்டுகிறது. இதெல்லாம் ஏன் இப்படி நிகழ்ந்தது என்றால் கடவுளே விரும்பியதால் நிகழ்ந்தது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, எதுவுமே எதேச்சையாக நடந்து விடவில்லை. கடவுளுடைய குறுக்கீடு, கடவுளுடைய தலையீடு நம்முடைய படைப்பிலே, நம்முடைய உருவாக்கத்திலே இருக்கின்றது. கடவுள் மற்ற உயிரினங்கள் மீது தன்னுடைய மூச்சை ஊதவில்லை. எல்லாமே கடவுளுடைய படைப்பாக இருந்தாலும் கூட, ஆனால் மனிதனில்தான் தன்னுடைய உயிர் மூச்சையும் ஊதுகின்றார். இதெல்லாம் கடவுள் நம்மை விரும்பினார், சிறப்பான விதத்தில் மனிதரை படைத்தார். ஏன் ஒரு பெண்ணை படைப்பின் நிறைவாக பார்க்கிறார் என்றால், கடவுள் என்று சொன்னாலே கடவுளுடைய முக்கியமான குணாதிசயங்களில் ஒன்று என்னன்னா அவருடைய படைக்கும்ன்ற அவருடைய வல்லமை, ஆற்றல், வல்லமை. ஒரு பெண்ணுக்கும் கடவுள் தனக்கு இருக்கக்கூடிய அந்த படைக்கின்ற அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இன்னொரு உயிரை பெற்றெடுக்கின்ற இந்த உலகிற்கு தருகின்ற அந்த வல்லமையை கடவுள் பெண்ணிற்கு கொடுத்திருக்கிறார். அது அந்த பெண்களுக்கே உரிய ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பாக கடவுள் அவங்களுக்குன்னு கொடுத்திருக்கிறார். அதான் படைப்பின் நிறைவாக ஒரு பெண்ணினத்தை நம்ம பார்க்கிறோம். தகுந்த துணை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பெண்ணை படைத்த பிறகு மனிதன் தனக்கேற்ற ஒரு துணையை கண்டு கொண்டான். அந்த துணை என்றதுக்கு, தகுந்த துணை என்றதுக்கு எபிரேய மொழியில் ஏசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கம்பானியன் சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு யூத ராபி தன்னுடைய இலக்கியங்களில் விளக்க சொல்லும் பொழுது, எப்படி ஒரு போர் வீரனை ஷீல்டு தடுக்குதோ, துணையாக இருந்து அவனை தடுக்குதோ, அதை போல் மனிதனுக்கேற்ற ஒரு துணையாகவும் தற்காப்பாகவும் இந்த பெண் இருக்கிறாள் என்று சொல்லி விளக்கம் சொல்லுகிறார்.
அது வந்து நல்ல அந்த 2 இடத்துல வருது. தகுந்த துணை படைப்பு தான் பெண்ணு தான் வந்துட்டேன். இதுவரைக்கும் நிறைவு பெறாத ஒரு படைப்பு, பெண்ணினம் இல்லாமல் நிறைவு பெறாத ஒரு படைப்பு, பெண்ணை படைத்த பிறகு அந்த படைப்பே நிறைவு பெறுவதைப் போல இந்த ஆசிரியர் நிறைவுபடுத்தி காட்டுகிறது. வந்து தனிச்சிறப்பு, எந்த மதத்திலும் காணக்கூடாத ஒரு அழகான ஒரு உன்னதமான ஒரு நிலை. வாழ்வின் ரகசியம் இறைவனுக்கு சொந்தமானது. ஒரு உயிர் எப்படி உருவாகின்றது, ஒரு மனித உயிர் எப்படி உருவாகின்றது என்பது நமது அறிவுக்கு எட்டாததாக இருக்கின்றது. நம்ம வந்து பேசுகிறோம், ஆனால் அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய செயல்பாடு வியத்தகு முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதனால தான் திருப்பாடல் 139 சங்கீதக்காரர் அழகாக சொல்வார், என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே, அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன், உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். மனுஷன் இருக்கிறான், படைக்கப்பட்ட மனிதன் இருக்கிறான், கடவுள் வந்து மிருகங்களை கூட்டிட்டு வர்றாரு, பறவைகளை கூட்டிட்டு வர்றாரு, ஒரு ரியாக்ஷனையும் காணும். பெண்ணை கூட்டிட்டு வர்றாரு, துள்ளிக்கிட்டு வருது கவிதை, என் எலும்பின் எழும்பும் என் சதையின் சதையும் என் ஆண்களிடமிருந்து படைக்கப்பட்டதால் இவள் மனுஷி எனப்படுவாள். அப்படியே ரைமிங்காக எவரே மொழியில் வந்து ஆணுக்கு வந்து ஈஷ் என்று பெயர், பெண்ணுக்கு வந்து இஷா என்று பெயர். அந்த வார்த்தை ரைமா வரது பார்த்தா ஒரு கவிதை, அழகான கவிதை. முறையாக மனிதன் விவிலியத்தில் வாயை திறந்து பேசுகிறான், அது ஒரு கவிதையாக வருது. அந்த கவிதையும் ஒரு பெண்ணை பற்றி ஒரு கவிதையாக, பாராட்டுரை கவிதையாக வருகிறது. அப்போ வந்து மனிதன் வந்து அந்த பெண்ணில் தன்னுடைய நிறைவையும் முழுமையும் துணையையும் பார்க்குறான் இல்லைங்களா? இன்றைக்கு வந்து திருமணத்தினுடைய உண்மையான இந்த அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க பல்வேறு வித நிலையில் ஒருத்தர் மதிக்கிறது, ஏற்றுக்கொள்கிறது, அன்பு செய்கிறது தாராளமாக வரும், நிறைவாக வரும். அதே போல் இன்னொன்று வந்து அவர் இந்த கவிதையில் அவர் சொல்கிறார், என் எலும்பின் எழும்பும் என் தசையின் தசையும் என் ஆணிடமிருந்து படைக்கப்பட்டதால் மனுஷி என்று. இதெல்லாம் வந்து E.S. ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான விவிலிய வல்லுநர் இருக்கிறாரு. அவர் இந்த தொடக்க நூல் பற்றிய விளக்குவரில் சொல்லும் பொழுது இது வந்து டிப்பிக்கலாக யாவே இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கு உடன்படிக்கை செய்துகின்ற பொழுது பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை போன்ற வார்த்தைகள், கவர்னண்டல் லாங்குவேஜ், உடன்படிக்கையின் வார்த்தைகள், என் எழும்பின் எழும்பும் என் தசையின் தசையும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட உறவு எவ்வளவு புனிதமானதோ, எவ்வளவு அழகானதோ, எவ்வளவு ஆழமானதோ, அந்த அளவுக்கு புனிதமானது, ஆழமானது, அகலமானது, ரொம்ப அற்புதமானது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடைப்பட்ட உறவு. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து குடும்ப வாழ்க்கை எவ்வளவு அழகானது வந்து அதை ரசித்து ரசித்து வந்து வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கு கடவுள் மனிதனுக்கு உதவியாக இன்னொரு மனிதனை படைக்கவில்லை, ஒரு பெண்ணைத்தான் உருவாக்குகிறார். இன்றைக்கு நவீன காலகட்டத்தில் ஆணுக்கு ஆண் உறவு, பெண்ணுக்கு பெண் உறவு என்றெல்லாம் வருவது ஒரு விதத்தில் விவிலியத்துக்கு எதிரானது என்று நாம் திட்டவட்டமாக சொல்ல முடியும். இரண்டாவது, புனித அகுஸ்தினார் இந்த பகுதியை பற்றி எப்படி உறக்கம் வரச் செய்து விலா எலும்பு ஒன்றை எடுத்து அதிலிருந்து பெண்ணை படைத்தார் என்று சொல்லும்போது அந்த காலத்திலேயே சொன்னார், கடவுள் ஆதாமனுடைய தலையிலிருந்து ஏவாவை படைக்கவில்லை, ஏனென்றால் தலைவியாகி விடுவாள், காலிலிருந்து படைக்கவில்லை, அடிமையாகி விடுவார், விலா எலும்பிலிருந்து படைத்தார் என்றால் சரிநிகரான துணைவி என்று. பெண்ணுக்கும் உணர்வு உண்டு, பெண்ணுக்கும் தேவைகள் உண்டு, தகுந்த மரியாதை உண்டு என்று ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் சரிநிகரான துணைவனாக துணைவியராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் விவிலியம் இங்கே வலியுறுத்துகிறது. அந்த ஜெனசிஸ் ராபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கியம் இருக்குது. இந்த அதில் வந்து 17ஆம் அதிகாரத்தில் மனைவியின்றி மனிதன் நன்மைத்தனமின்றி இருக்கிறான், மனைவியின்றி மனிதன் துணையற்று இருக்கிறான், மனைவியின்றி மனிதன் மகிழ்ச்சியற்று இருக்கிறான், மனைவியே மனிதனின் இன்ப நிலை என்று விளக்கி சொல்கிறது. அந்த ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இலக்கியம் அப்படி அழகாக சொல்லுதுன்னா இன்னைக்கு நம்ம பல சமயத்தில் அதை மறந்து போயிடுறோம். திருவிவிலியம் முழுவதுமே இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துகின்றார்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கின்ற உறவை கடவுளுக்கும் நீங்கள் சொன்னது போல இஸ்ராயல் மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற உறவோடு ஒப்பிட்டு சொல்கின்றார்கள். ஓசையா நூலில் அழகாக வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 19-20 நாம் வாசிப்போம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 10ஆம் அதிகாரம் 2 முதல் 16 வரையுள்ள இறைவசனங்கள். அதில் மைய கருத்தாக இருக்கிறது வந்து கணவன் மனைவிக்கான உறவு, மனவிலக்கு பற்றிய ஒரு தெளிவான புரிதலை ஆண்டவர் முன்பாக வைக்கிறார். மரபு வழி சிந்தனை என்ன, இயேசுவினுடைய புதிய சிந்தனை என்ன என்கின்ற 2 விதமான நல்ல கண்ணோட்டங்களை அங்கே நம்ம பார்க்குறோம்.
இதை வந்து யூத மதத்தினுடைய பாரம்பரிய வழக்கத்தின் பிரகாரம் விளக்குவர்களின் பின்பாக நம்ம பார்க்கணும். மணவிலக்கு அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்து. மணவிலக்குன்றது ஒரு முக்கியமான கருத்து, டிவோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பற்றிய யூத ராபிக்களுடைய சட்டம்னாக்க இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் ஹில்லல் ஷமாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப் இருந்தாங்க. ஹில்லல் ஷமாய் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஷமாய் அப்படின்ற அந்த ராபியினுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிற சீடர்களும் அவருடைய குழுநர்களும் என்ன சொன்னாங்க, விபச்சாரம் உள்ளிட்ட மிக வெட்கக்கேடான மனித மாண்பிற்கு கீழாக போகின்ற காரணங்களுக்காக அன்றி வேறு எதற்காக மனவிலக்கு கொடுக்கக்கூடாது. அப்படின்னா விபச்சாரம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு காரணங்கள் நிமித்தமாக மனவிலக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெரி ஆர்த்தடாக்ஸ் அப்படி சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கிளாசிக்கலான ஒரு ஒப்பீனியன் அவங்க ஷமாயை வச்சுருந்தாங்க. ஹில்லல்ன்ற குரூப் வந்து மனவிலக்கு கொடுக்கறது கொஞ்சம் லீனியண்ட்டாக ரொம்ப தாராளமாக இருந்துருக்காங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட ஒரு பெண் ஆணை திருப்திப்படுத்தவில்லை என்றால் மனவிலக்கு கொடுக்கலாம். அதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு வசனம் இருக்குது, ஒரு வேளை வந்து சாப்பாட்டை தீச்சிட்டாங்கன்னா கூட அடிக்கடி தீச்சு கொடுத்துட்டாங்கன்னா கூட டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு உதாரணம் கூட கொடுத்துக்கிறார். அது வந்து மனவிலக்கு வந்து ரொம்ப எளிதாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த விவாதத்தை நம்ம எடுத்துக்கிறோம். மேலோட்டமாக பார்க்கும்போது எஸ் ஆர் நோ கொஸ்டின் மாதிரி இருக்குமே தவிர அது வந்து ஒரு ட்ராப் கொஸ்டின், மற்றவங்கள சிக்க வைக்கிறதுக்காக. எஸ் ஆர் நோ இதுக்கு சுலபமாக சொல்லிவிடவே முடியாது. அதற்கு ஆண்டவர் அவர்களிடம் சிக்காத விதத்திலே ஆண்டவர் அங்கே பதில் சொல்வது மிக அழகாக இருக்கிறது. கேள்விக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறார். அப்படின்னா பதில வந்து அவங்க வாயிலிருந்தே வர வைக்கின்றார். மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்கின்றார். அதன் பிற்பாடு மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. அதை கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மோயிசன் கூட விருப்பப்பட்டு மனவிலக்கு கொடுக்க உங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டு தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டார். அதற்காக தான் அவர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த படைப்பின் தொடக்கத்தில் இவ்வளவு நேரம் நம்ம சிந்தித்த அந்த பகுதியை மீண்டும் அழகாக சுட்டி காட்டுகின்றார். திருமணம் என்பது என்ன, இறைவன் திருமணத்தின் மட்டில் வைத்திருக்கின்ற திட்டம் என்ன, அந்த இறைவனுடைய திட்டத்திற்கு நீங்களும் நானும் எப்படி ஒத்துழைக்க வேண்டும், அதன் மூலமாக எப்படி இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் அந்த தொடக்க நூலில் கொடுக்கப்பட்ட அதே இறை வார்த்தையை பயன்படுத்தி வலியுறுத்தி சொல்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். திருமணத்தை உருவாக்குவது மணமக்கள் ஒருவருக்கொருவர் அளிக்கின்ற சம்மதம். அதை பற்றி சொல்லும்போது திருச்சபை மிக தெளிவாக சொல்லுகிறது. விவிலியத்தின் அடிப்படையில் அந்த சம்மதம் பரிமாறிக்கொண்ட பிறகு அது திரும்ப பெற முடியாது. அவர்களே விரும்பினாலும் திரும்ப பெற முடியாது, அவர்களுடைய அப்பா அம்மா விரும்பினாலும் திரும்ப பெற முடியாது, மற்ற யாருமே திரும்ப பெற முடியாது. அத்தகைய ஒரு சம்மதத்தை அவர்கள் வழங்குகிறார்கள். கடவுள் இணைத்து விட்டார். அந்த சம்மதத்தினால் மனிதன் பிரிக்கவே கூடாது என்பதை ஆண்டவர் கூறுகின்றார். இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம், எத்தனையோ திருமணங்கள் முறிந்து போவதை நாம் பார்க்கிறோம். தகுந்த தயாரிப்பின்றி ஈடுபடுகிறார்கள், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளாமல் ஈடுபடுகிறார்கள். எவ்வளவு வேகமாக ஈடுபடுகிறார்களோ அவ்வளவு வேகமாக முறிந்து விடுகிறார்கள் என்பது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. மனித சமூகத்தில் வந்து இன்றைக்கு கடவுளை முன்னிலைப்படுத்தாமல், விசுவாச வாழ்க்கையை முன்னிலைப்படுத்தாமல், தியாகத்தை முன்னிலைப்படுத்தாமல், அன்பை முன்னிலைப்படுத்தாமல், விட்டு கொடுப்பதை முன்னிலைப்படுத்தாமல், தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு சூழலில் தான் இன்றைக்கு குடும்பங்களில் பலவிதமான பிணக்குகள் வருகிறது. மனவிலக்கு பெறுவது முறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோதிக்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இயேசு வந்து ரொம்ப ட்ராப்பான அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. சோதிக்கிறது எப்படின்னா, ஒன்று வந்து மனவிலக்கு ஆதரிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், மனவிலக்கு கூடாதுன்னு. அப்போ மோசே சொல்லிக்கிறோம், நீங்கள் அது எதிராக சொல்கிறீங்களா, இயேசு மாட்டிக்குவார். இல்லை மோசே சொன்ன பிறகு ஓகே மனவிலக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க, இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே திருமுழுக்கு யோவான் கண்டித்த ஏரோதனுடைய திருமணம், பிலிப்புடைய மனைவியை வந்து அவருடைய மனைவியை ஏற்றுக்கிட்டு இது பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து எக்ஸிஸ்டன்ஷியல் ப்ராப்ளம், கேஸ் ஸ்டடி, ஜீசஸ் கண் முன்னாடி ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது, மக்கள் பார்க்குறாங்க. அப்போ இயேசு அதை எப்படி எவ்வளோ ஒரு நேர்முகமான ஒரு அணுகுமுறையோடு அதை இது பண்ணுறாரு. அப்பயும் வந்து ஃபாதர் சொன்ன மாதிரி இன்னொரு நல்ல கருத்து சொன்னார். வந்து மோயிசன் வந்து மனவிலக்கு பெற்றுக்கொள்ள உரிமை உத்தரவு கொடுத்தது வந்து கட்டளையாக அவர் கொடுக்கல, அது ஒரு சலுகையாக தான் கொடுக்குறார், உங்களுடைய கடின உள்ளத்துக்காக தான் கொடுக்குறார். மலாக்கிய திருநூலில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனவிலக்கை நான் வெறுக்கிறேன், ஐ ஹேட் டிவோர்ஸ் என்று ஒரு வார்த்தை இருக்குது. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, மிக வலிமையான ஒரு வார்த்தை. அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.
ஐ ஹேட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு. எக்காரணத்தை முன்னிட்டும் மனிதன் தன் மனைவி விலக்கி விடுவதோ மனைவி கணவனை விலக்கி விடுவதோ கடவுளுடைய விருப்பமே இல்லை. ஓர் உடல் எப்படி பிரிய முடியும்? ஒரு உடலாய் வாழ்வது என்பதுதான் கடவுளுடைய திருவுள்ளம். குடும்ப வாழ்வில் வந்து நிறைய உறவு சிக்கல்கள் இருக்கின்றது. மிக மிக சாதாரண காரணங்களுக்காக கூட வந்து மனமுறிவு கேட்கின்ற இந்த சூழ்நிலையில் தந்தையவர்கள் நீங்கள் வந்து திருச்சபை சட்டத்தில் வந்து யூ ஆர் த அத்தாரிட்டி. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மாதிரி மனவிலக்கு கொடுக்க முடியுமா? இது மாதிரி அதிகமான மனவிலக்குகள் வருகின்ற இந்த சூழ்நிலையில் வந்து இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதிலிருந்து மக்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்க அல்லது வந்து இது மாதிரி சூழல்கள் வராமல் இருக்க அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனைகளையும் வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. எல்லா திருமணமுமே பிரிக்க முடியாத தன்மையை அடிப்படையில் கொண்டுள்ளது. அதிலும் குறிப்பாக 2 திருமுழுக்கு பெற்றவரிடையே இருக்கிற திருமணம், அதுவும் தாம்பத்திய உறவால் முழுமை பெற்ற ஒரு திருமணம் வந்து எந்த காலத்திலும் யாராலுமே பிரிக்கப்பட முடியாது. சில பேர் நினைத்துக் கொள்கிறார்கள் கத்தோலிக்க திருச்சபை கூட விவாகரத்து உண்டு என்ற அந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்துகிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையில் விவாகரத்து என்று ஒன்றுமே இல்லை. ஒரு திருமணம் செல்லாதது என்று கத்தோலிக்க திருச்சபையால் சில நேரங்களிலே அறிவிக்கப்படுகிறது என்றால் அதற்கு 3 காரணங்களை நாம் சொல்லலாம். முதலாக நான் ஏற்கனவே சொன்னது போல திருமணத்தை உருவாக்குவது அவர்கள் பரிமாறிக்கொள்ளுகின்ற அந்த சம்மதம். அந்த சம்மதம் பல சமயங்களிலே குறைபட்டு போக வாய்ப்பு உண்டு. கட்டாய திருமணம், ஏமாற்று திருமணம், மோசடி திருமணம், அல்லது ஒரு சில நிபந்தனையின் மீது திருமணம், அல்லது தெரியாமல் செய்த திருமணம், இப்படிப்பட்ட அல்லது பயத்தினால் அச்சுறுத்தலால் நிகழ்ந்த திருமணம், இவையெல்லாம் அந்த சம்மதத்தை பாதிப்பதால் தொடக்க நிலையிலேயே அந்த திருமணம் நடக்கவில்லை என்று நாம் சொல்லுவோம். இன்னும் 2 முக்கியமான கூறுகள் என்னவென்றால், ஒன்று, அந்த திருமணம் எந்த விதமான முறிவு தடைகளாலும் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. திருச்சபை சட்டத்திலே சட்டம் 1083 1094 வரை 12 முறிவு தடைகள் இருக்கின்றன. இந்த தடைகள் இருந்தால் அந்த தடையிலிருந்து நாம் விலக்கீடு பெறவில்லை என்றால் அந்த திருமணம் செல்லாது என்று அறிவிப்போம். உதாரணமாக ஒருவருக்கு ஆண்மை தன்மை இல்லை என்று அவர் திருமணம் ஆகியிருந்தாலும் கூட அது ஒரு தடையாக இருப்பதால் அவர் அந்த திருமணம் செல்லாது. அல்லது இன்னொருவர் ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தது, இன்னும் மனைவி மறிக்கவில்லை என்னும் போது 2வது திருமணம் செய்யும் போது அதுவும் ஒரு தடையாக இருக்கிறது. இப்படி 12 தடைகள் இருக்கின்றன. 3வது, அது திருச்சபை முறைப்படி, கனானிக்கல் ஃபார்ம் என்று சொல்கிறார்களே, திருச்சபை முறைப்படி செய்த திருமணமாக இருக்க வேண்டும். இப்படி இந்த 3 கூறுகளோடு ஒரு திருமணம் நிறைவேற்றப்படவில்லை என்றால் அந்த திருமணம் செல்லாது என்றுதான் அறிவிக்கிறோமே தவிர நாம் அந்த திருமணத்தை ரத்து செய்வதில்லை. மற்றபடி ஒரு திருமணம் அருட்சாதன முறை திருமணம் இல்லை என்றால் திருத்தந்தையின் சிறப்பு அனுமதி பெற்று அல்லது பவுலின் பிரிவிலேஜ் என்று சொல்வார்கள், அந்த முறையில் சில சமயங்களில் அது பிரிக்கப்பட வாய்ப்பு உண்டு. ஒரு சில சமயத்தில் வந்து குழந்தை பிறக்கல அதனால மனவிலக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வாதாடுறது, முரண்பட்டு நிற்கிறது சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கிறது இது திருமணத்தை ரத்து செய்வதற்கு ஒரு காரணமாக அமையலாமா? குழந்தை பிறக்காமல் இருப்பது மலட்டுத்தன்மை ஆணிடம் இருந்தாலும் சரி பெண்ணிடம் இருந்தாலும் சரி அது திருமணத்தை செல்லாதது என்று அறிவிப்பதற்கு ஒரு காரணமாக அமையவே கூடாது. ஸ்டெரிலிட்டி என்று சொல்லுகிறார்களே, அது ஒரு காரணமாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. எது எப்போது அது ஒரு தடையாக மாறுகிறது என்றால் தாம்பத்திய உறவு கொள்ள இயலாது இருக்கும் போதுதான், அந்த சக்தி இல்லாத இருக்கும்போதுதான் அந்த திருமணம் செல்லாது என்று அறிவிக்கப்படுமே தவிர யார் யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ அவர்களெல்லாம் விவாகரத்து பெறலாம் அல்லது அந்த திருமணம் செல்லாது என்று அறிவிக்க கோரலாம் என்று நாம் ஒருபோதும் கொள்ளவே முடியாது. உண்மைதான் உண்மைதான். அந்த சாமுவேல் ஆகமம் முதல் புத்தகம் 2வது அதிகாரத்தில் கூட அண்ணா வந்து பிள்ளையற்று இருப்பாங்க. அப்போ வந்து எல்கானா வந்து சொல்லுவார், உனக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படாத, நல்ல கணவன் 10 பிள்ளைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் இயற்கையாகவோ செயற்கையாகவோ சில தடைகள் இருந்தால் அதை ஏற்று ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் வந்து அதிகமாக பிரச்சனை வர காரணம் அன்பு குறைபாடு, ஒருத்தரை புரிந்து கொள்ளுகின்ற சக்தி குறைபாடு, ஒருவருடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை நிறைவு செய்கின்ற மனநிலையும் மனப்பக்குவமும் அன்பும் இல்லாத காரணத்தினால்தான் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே போகின்றன.
அதனால தான் திரும்ப திரும்ப இறைவார்த்தை சொல்லுகின்றது, இருவரும் ஒரே உடல். ஒரே உடல் அப்படின்னா ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், ஒருவர் நிறை குறைகளை நிறைவு செய்து சமன் செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவன் வைத்திருக்கின்ற திட்டம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல தன்னுடைய சமவெளி பொழிவினோட ஆண்டவர் பகைவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 5 காரியங்களை சொல்லுகிறார். அவர்களுக்கு நல்லது செய்யுங்கள், அவர்களுக்கு ஆசி கூறுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களோடு பொறுமையாயிருங்கள், அவர்களிடம் தாராளமாயிருங்கள். இந்த காரியங்களை நாம் எப்படி நம்முடைய பகைவர்களுக்கே செய்ய வேண்டும் என்றால், கணவனும் மனைவியும் இதை ஒருவருக்கொருவர் செய்யவில்லை என்றால், அப்படி அன்பின் அடிப்படையில் இந்த திருமணங்கள் அமையவில்லை என்றால், நிச்சயமாக அவை நிலைத்து நிற்காமல் இருப்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. இன்றைய நற்செய்தி பகுதியின் கடைசி பகுதியில் குழந்தைகளை பற்றியும் வருகிறது. அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவரிடம் கொண்டு வருகிறார்கள். ஆனால் சீடர்கள் அதட்டுகின்றார்கள். இயேசு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லி குழந்தைகள் மீது, கணவன் மனைவி மீது மட்டுமல்ல, குழந்தைகள் மீது தனக்குள்ள அக்கறையும் அன்பையும் கூட ஆண்டவர் இங்கே அழகாக வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைய 2வது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து இன்றைக்கு மட்டுமல்ல, இன்னும் வரப்போகின்ற 6 வாரங்களிலும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக அமைகின்றது. 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரையுள்ள இறைவசனங்கள். அந்த குறுகிய பகுதியின் பின்னணியையும் சற்று சிந்திப்போம். கிறிஸ்து இயேசுவினுடைய அழகான இறை தன்மையையும் அவர் மீட்பு திட்டத்தில் அவருடைய பங்கை பற்றியும் வெகு அழகாய் படம் பிடித்து காட்டுகிறது. குறிப்பாக இந்த 2ஆம் அதிகாரம் கிறிஸ்து நம் மீட்பர், எப்படிப்பட்ட நிலையில் நமக்கு மீட்பை பெற்று தந்தார் என்கின்ற செய்தியை 3 வசனங்களில் ரத்தின சுருக்கமாக நம் படம் பிடிக்கிறது. கிறிஸ்துவனுடைய தன்மை என்ன, எப்படிப்பட்ட தன்மையிலிருந்து அவர் இறங்கி வந்தார், எப்படிப்பட்ட நிலையில் நமக்கு மீட்பை பெற்று தந்தார் என்பதை பற்றிய ஒரு விளக்கு உரையாக அமைகிறது. வாழ்வின் அதிபதி இறைவன், வாழ்வை தருபவன் இறைவன். அதே இறைவன் மீண்டும் நமக்கு நிலை வாழ்வை தருவதற்காக, மீட்பின் வாழ்வை தருவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அருட்கருவியாக பயன்படுத்துகின்ற நிகழ்வுதான் இன்றைய இறைவார்த்தை பகுதியில் 2ஆம் வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு எல்லாம் பெற்றவராக இருந்தும் நமது நலனுக்காக தன்னுடைய உயிரை கொடையாக கொடுக்கின்ற உன்னதமான முன் உதாரணத்தை எபிரேயர் நூலை எழுதிய ஆசிரியர் நம் முன்பாக வைப்பதை இங்கு நாம் வாசிக்கின்றோம். பிலிப்பியர்க்கிற திருமடலில் 2ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 11 வரையுள்ள இறை வார்த்தைகளில் ஒரு கெனோட்டிக் கிரைசிஸ், தன்னையே வெறுமையாக்குகிற ஒரு கிறிஸ்துவை சந்திக்கிறோம். அதை மிக ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறதை போல ஒரு செய்தியை இந்த எபிரேயர்க்கிற திருமடல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். எல்லாம் வல்லமையுள்ள மாட்சிமை பொருந்திய உன்னத கடவுளின் மகனாகிய இயேசு தன்னையே தாழ்த்திக் கொள்கிறார். வானத்துதற்கு சற்று தாழ்ந்தவராக்கப்பட்டார். இப்படி அவர் தன்னை தாழ்த்தி கொண்டதனால் மாட்சியையும் ஆட்சியையும் அவருக்கு அணியாக சூட்டப்பட்டுக்கிறது என்று மிக சுருக்கமாக 2 வசனத்தில் இந்த முழு கவிதையும் சுருக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு செய்தி, அழகான ஒரு செய்தி. இதில் இயேசுவினுடைய தாழ்ச்சி, கடவுள் அவரை உயர்த்திய நிகழ்வு எல்லாமே அதுக்குள்ளே அடக்கமாக இருக்குது. இந்த கடிதம் எழுதப்பட்டது துன்புறுகின்ற, வேதனைப்படுகின்ற அந்த மக்களுக்கு நம்பிக்கையூட்டுவதற்காக. இயேசுவை உற்று பாருங்கள். மீண்டும் மீண்டும் இந்த திருமுகம் முழுவதிலும் பரவி கிடக்கிற கருத்து, அவரை உற்று பாருங்கள். அவர் இறைமகன் மட்டுமல்ல, ஒரு விதத்தில் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவரானார். இன்னொரு பக்கம் பார்த்தால் துன்புற்று அவர் இறந்தார், அதே சமயத்தில் மாட்சியும் மாண்பும் பெற்றார். எல்லாத்தை விட இது தெரியுமா, நம்ம எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற செய்தி, he is our brother, Jesus is our brother. நாம் எல்லாரும் அவருடைய சகோதரர்கள், சகோதரிகள். நம்மை சகோதரர்கள், சகோதரிகள் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை என்று இயேசுனுடைய பிறப்பும் சரி, அவருடைய பணிவாழ்வும் சரி, இறப்பும் சரி, உயிர்ப்பும் சரி, துன்புறுகின்ற மனிதர்களாய் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு செய்தி என்பதை இந்த கடிதத்தை எழுதிய ஆசிரியர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அனைவருடைய நலனுக்காக அவர் சாவுக்குட்பட வேண்டியிருந்தது. ஒன்லி பிகாஸ் ஆஃப் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப், ஒரு கம்ஃபர்டபுள் ரிலேஷன்ஷிப், ஒரு 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 சுமூகமான ஒரு உறவு நிலையை உருவாக்குவதற்காக கடவுள் சாவை கூட ஏற்றுக்கொள்வதிலே அவர் வெட்கப்படவில்லை. நம்ம எல்லாரையுமே சகோதர சகோதரி என்று அழைப்பதிலே அவர் வெட்கப்படவில்லை. அந்த அளவுக்கு கடவுள் அன்பு செய்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம்
27ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவாக்குகளை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள். இறை வார்த்தை தான் நம்மை வாழ்விக்கின்றது. குறிப்பாக நம்முடைய உறவுகளை நெறிப்படுத்துகிறது. இன்றைக்கு குடும்பங்களில்தான் எத்தனை பிரச்சனைகள், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே, மற்ற உறவினர்களுக்கிடையே. எல்லா உறவுக்கும் அடிப்படையாயிருக்கிற திருமணம் நிறைவாக ஆண்டவரின் விருப்பப்படி அமைய வேண்டும் என்று எல்லாரும் ஆசிக்கின்றோம். ஆணும் பெண்ணுமாக கடவுள் தொடக்கத்தில் படைத்தார். பெண்ணை சரிநிகரான பொருத்தமான துணைவியாக கடவுள் படைத்தார். அவர்கள் எந்நாளும் இணைந்திருந்து ஆண்டவரின் படைப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட ஒருவருக்கொருவர் துணையாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றவரிடையே இருக்கிற திருமணத்தை ஒரு அருள் அடையாளமாக உயர்த்தி இன்னும் அவர்களுக்கு அளவில்லாமல் அருளை பொழிந்து கொண்டே இருக்கிறார். பிரச்சனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். தியாக வாழ்வினால் துன்புற்று நம் எல்லாருக்கும் மீட்பளித்த ஆண்டவரின் மாதிரியை பின்பற்றி ஆண்டவர் இயேசுவின் சகோதர சகோதரிகள் நாம் என்று அவருடைய தாட்சியில் நாம் பங்கு பெறும்போது உண்மையாகவே அவருடைய மாட்சியிலும் பங்கு பெறுவோம் என்பதை நினைத்து சாட்சிய வாழ்வு வாழ்வோம். வாழ்வு தரும் இறை வார்த்தை நம் குடும்பங்களை ஒன்றிணைக்கின்ற இறை வார்த்தை. வாழ்வு தரும் இறை வார்த்தை நம் குடும்பங்களை எடுத்துக்காட்டாக உருவாக்குகின்ற இறை வார்த்தை. அந்த வார்த்தையில் ஊன்றி நின்று நலம் பெறுவீர்களாக. வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் இதயமார்ந்த நன்றி கோரி விடை பெறுகிறோம். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.